ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி. இன்றைக்கி நாம் அஞ்சலி ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு சாரமான ஒரு சட்னி ஒன்று செய்ய போகிறோம். அது என்னென்னா குடமிளகா இருக்குது இல்லைங்களா, குடமிளகா அந்த சட்னி செய்ய போகிறோம். இது நல்ல தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லா காம்பினேஷனாக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை டெய்லி அதே தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர், ரிலேஷனுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது 2 குடமிளகாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். இது நல்ல ஒரு உடம்புக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது தான் இது. அதனால தான் நான் கொஞ்சம் சட்னிக்கு இன்றைக்கி நல்லா கொஞ்சம் காரஞ்சாரமாக சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன். 2 மிளகாவை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம குடமிளகாவை சேர்த்துக்கலாம். குடமிளகா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் சட்னியில் பச்சை வாசனை வராமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம வதக்காமல் அப்படியே போட்டு அரைச்சோம்னா பச்சை வாசனை வரும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே இதை எடுத்து நல்லா வதக்கி கொஞ்சம் அதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா வதங்கிடும், நல்லா சீக்கிரமாக வதங்கும். அதனால தான் நம்ம எப்போவுமே எண்ணெயில் எந்த காயும் போட்டு நம்ம வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம்னா அது சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து காஞ்ச மிளகா, ஒரு 4 காஞ்ச மிளகா, ஒரு 2-3 வெங்காயம், இதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ வதங்கினதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா சிறுசாக நல்லா கட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடிசாக இல்லை, கொஞ்சம் நல்லா மிக்சியில் அரைகிற அளவுக்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போது வதங்கின இந்த குடமிளகாவை நம்ம ஒரு தட்டுக்குள்ளே எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா 2 வெங்காயம், அதை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வெங்காயம் நல்லா வதங்கணும். கூடவே இந்த 4 காஞ்ச மிளகாய் இருந்தது இல்லையா, அதையும் சேர்த்துனாச்சு. ஏற்கனவே குடமிளகா கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நம்ம காஞ்ச மிளகா கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம், நிறைய சேர்த்துக்கல. ஏன்னா அதுவும் காரமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக சேர்த்து வதங்க விடலாம். கொஞ்சம் நம்ம பூண்டை ஒரு 2-3 பூண்டு அளவுக்கு நம்ம உரித்து எடுத்து போட்டுக்கலாம். பூண்டு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நம்ம பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதங்க விடலாம். நம்ம இப்போ 2 தக்காளி எடுத்திருக்கேன் நான். 2 தக்காளியை நம்ம பீஸாக அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் கட் பண்ணி எடுத்துட்டு 2 தக்காளியும் அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸி தாங்க, சீக்கிரமாக முடிஞ்சிடும். காலையில் அர்ஜென்ட்டாக நம்ம வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த டிஷ் ஈஸியாக இருக்கும். நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். காலையிலே சாப்பிட்டுட்டும் போயிடலாம். நம்ம இது சீக்கிரமாக தவிர தோசைக்கு, இட்லிக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்க விடலாம். ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். நல்லா கொஞ்சம் அந்த பச்சை இது எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா கொஞ்சம் இதாகிற வரைக்கும் வதங்கட்டும்.
அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ முதல்ல ஃபஸ்ட்லேயே குடமிளகாவை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து நல்லா நல்லா கலக்கி விடலாம். அப்படியே கலந்து விட்டு நல்லா வதங்க விடலாம். வதங்க விட்டு நல்லா இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சிடணுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஆறிச்சுன்னா அது வந்து நம்ம இது பாருங்கள் தட்டில் போட்டு ஆற வச்சிடணும். கொஞ்ச நேரம் ஆறின உடனே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஆறிச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி இருக்கிறதுனால இப்போயே வாசனை நல்லா கும்கும்னு நல்லா இருக்குதுங்க. இப்போது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். பவுலில் எடுத்து வச்சுக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது இட்லிக்கும் தோசைக்கும் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துறீங்க. அடுத்த வீடியோவோட சந்திக்கலாம்.